ஹலோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ், ஏப்ரல் 24, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் நிலா. அண்ட் நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கண்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸாக எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கவர் பண்ணும். ஆனா மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமா, ரீசெண்டா நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற டோட்டல் கொஸ்டின்ஸ்ல ஸ்கோர் கிளவர் சுமார் 80% கொஸ்டின்ஸை கவர் பண்ணிருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுடை விட ஸ்கோர் கிளவர் 4 கொஸ்டின் அதிகமாக கவர் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி ரொம்ப கன்சைஸாக கண்டென்ட் ரெடி பண்ணுறது தான். மற்ற சோர்ஸஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட் படித்தாலே போதும், ஆனால் ரிசல்ட்ஸ் அவங்கள விட பெட்டராக வரும். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கு. சேனலில் ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சூப்பர். சரி, இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். PM நரேந்திர மோடி ரீசெண்டாக கர்நாடகா போயிருந்தப்போ மண்டியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ க்ஷேத்ர அதிச்சுஞ்சனகிரியில ஸ்ரீ குரு பைரவைக்கிய மந்திராவை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓ, இந்த மண்டியாவை சுகர் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். அங்க PMக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை கொடுத்தாங்க. மைசூரு பேட்டா அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெட் கியர், அதாவது தலைப்பாகை அணிவச்சு கௌரவிச்சாங்க. இந்த தலைப்பாகை மைசூர் அண்ட் பெனாரஸ் சில்க்ல செஞ்சது. அதுல முத்துக்கள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. வரலாற்றுப்படி பார்த்தா இத முன்னாள் மைசூர் ராஜா நல்வாடி கிருஷ்ணராஜ வாடியர் அணிஞ்சிருக்காரு. கேட்கவே ரொம்ப கிராண்டா இருக்கு. அங்க வேற என்ன ஸ்பெஷல் நிகழ்வுகள் நடந்துச்சு? PM மோடியும் முன்னாள் PM HD தேவேகவுடாவும் சேர்ந்து சௌந்தர்ய லகரி அண்ட் சிவ மஹிம்னா ஸ்தோப்ரம் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விக்சிட் கர்நாடகா அண்ட் விக்சிட் பாரத் அப்படிங்கிற இலக்குகளை அடையிறதுக்காக 9 பாயிண்ட் சிட்டிசன் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அஜெண்டாவை PM ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. கிரேட். அடுத்த நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு ஒரு புது சிஸ்டம் கிடைச்சிருக்கு. அதோட பேரு பிராஜ்னா. பிராஜ்னானா என்ன சிஸ்டம் அது? இது உள்நாட்டிலேயே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு ரியல் டைம்ல முடிவுகள் எடுக்க சப்போர்ட் பண்றதுக்காக இது டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை யார் டெவலப் பண்ணது? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே செயல்படுற சென்டர் ஃபார் AI அண்ட் ரோபோட்டிக்ஸ் லேப் தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஒரு AI எனேபிள்டு பிளாட்ஃபார்ம். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட டெக்னிக்கல் அண்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸை மேம்படுத்த அட்வான்ஸ்ட் இமேஜிங் தொழில்நுட்பத்தை இது பயன்படுத்துது. சூப்பர். AI டெக்னாலஜி இப்ப டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான எக்கானமி ரிலேட்டட் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டர் புதுடெல்லியில அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அண்ட் கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டி சப் ஸ்கீம்கான ஆபரேஷனல் கைட்லைன்ஸை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த UCF அப்படிங்கிறது ஒரு நகர்ப்புற வளர்ச்சிகளுக்கான ஒரு ஃபண்ட். இது ஃபைனான்ஷியல் இயர் 2026ல இருந்து ஃபைனான்ஷியல் இயர் 2031 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா ஃபைனான்ஷியல் இயர் 2034 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் டார்கெட் என்னன்னா மொத்தம் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கணும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்ல 25% வரைக்கும் தான் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மீதி இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் 50% ஃபண்ட்ஸை மார்க்கெட் பேஸ்ட் சோர்சஸ் மூலமா தான் ரெடி பண்ணணும். மார்க்கெட் பேஸ்ட் சோர்சஸ்னா மியூனிசிபல் பாண்ட்ஸ், பேங்க் லோன்ஸ், அப்புறம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் மாதிரி விஷயங்கள் தானே? ஆமா. முனிசிபல் பாண்ட்ஸ்னா உள்ளாட்சி அமைப்புகள் பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்காக வெளியிடுற பத்திரங்கள். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ்னா அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட்ஸ். கிளியர். இதுல அந்த 1 லட்சம் கோடி ரூபாயை எப்படி பிரிச்சிருக்காங்க? மொத்தம் இருக்கிற ஃபண்டில் 90,000 கோடி ரூபாயை ப்ராஜெக்ட் ஃபண்டிங்காகவும் 5,000 கோடி ரூபாயை கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது திறன் மேம்பாட்டுக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 5,000 கோடி ரூபாய் தான் அந்த கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டி சப்ஸ்கீமுக்கு போகுதா? எக்ஸாக்ட்லி. அந்த 5,000 கோடி ரூபாய் CRGSSக்கு தான். சின்ன நகரங்கள் மார்க்கெட் பேஸ்ட் சோர்சஸ்ல இருந்து ஃபைனான்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கேரண்டி, அதாவது கடன் உத்தரவாதம் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட வேலை. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் மீட்டிங் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் ஈஜிப்டுக்கு இடையிலான 11th ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கமிட்டி மீட்டிங் ரீசெண்டாக ஈஜிப்ட்ல இருக்கிற கெய்ரோல நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கோட மெயின் ஃபோக்கஸ் என்ன?
இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் மெயின் ஃபோக்கஸ். நம்ம இந்திய குழுவுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி அமிதாப் பிரசாத் தலைமை தாங்கினாரு. முந்தைய மீட்டிங்ல இருந்து நடந்த முன்னேற்றங்களை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்களே? ஆமா, அதை ரிவ்யூ பண்ணிட்டு ஃபியூச்சர் என்கேஜ்மெண்ட்கான ஒரு ரோட் மேப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பா 2026ல இருந்து 2027 வரையிலான காலகட்டத்துக்கு ஒரு பைலேட்ரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பிளானை ஃபைனலைஸ் பண்ணி 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர். அடுத்த அக்ரிமெண்ட் செக்ஷன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க? NICDC லாஜிஸ்டிக்ஸ் டேட்டா சர்வீசஸ் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட்டா NLDSLன்னு சொல்லுவாங்க. MSME செக்டாருக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? இதோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். MSME செக்டார்ல லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சியை அதிகமாக்கணும். அதாவது பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற செலவு அண்ட் நேரத்தை குறைக்கணும். அப்புறம் டேட்டா ட்ரிவன் பாலிசி மேக்கிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இதுக்காக தான் இந்த MOU. இந்த NLDSL அப்படிங்கிறது எந்த அமைப்போட ஒரு பகுதி? இது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட டிஜிட்டல் அண்ட் டேட்டா டிவிஷன். ஓகே, சூப்பர். கண்டென்ட்குள்ள தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஆமாங்க, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ஈஸியா மெமரைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணணுமா? அப்ப கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்சீங்கன்னா அதை எப்போ மறப்பீங்கன்னு அந்த ஆப் கணிச்சு கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். இதனால நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணுங்கிற கவலையே இனி வேணாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்களோட லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அடுத்த நியூஸ்குள்ள போலாம். ரிப்போர்ட் செக்ஷன்ல UN எகனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் த பெசிபிக் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன? Economic and Social Survey of Asia and the Pacific 2026, Socio-Economic Prosperity Amid the Transition to an Environmentally Sustainable Economy அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் டைட்டில். இவ்ளோ பெரிய டைட்டிலா? இந்த ரிப்போர்ட்ல நம்ம இந்தியாவோட GDP ஃபோர்காஸ்ட் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? கேலண்டர் இயர் 2026ல இந்தியாவோட எக்கானமி 6.4% ஆகவும் கேலண்டர் இயர் 2027ல 6.6% ஆகவும் வளரும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் பத்தியும் சொல்லிருப்பாங்களே? ஆமா, இந்தியாவின் பணவீக்கம் 2026ல 4.4% ஆகவும் 2027ல 4.3% ஆகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் சவுத் அண்ட் சவுத் வெஸ்ட் ஏஷியா ரீஜனோட growth ரேட் 2025ல 5.4% ஆக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது 2024ல 5.2% இருந்துச்சு. ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது டேட்டா இருக்கா? இருக்கு. கேலண்டர் இயர் 2026ஓட முதல் 3 குவார்ட்டர்ஸ்ல இந்தியா $50 பில்லியன் மதிப்புள்ள கிரீன்ஃபீல்ட் FDIயை ஈர்த்து முதலிடத்துல இருக்கு. இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அண்ட் கசக்ஸ்தான் நாடுகள் இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த கிரீன்ஃபீல்ட் FDIனா என்னன்னு நம்ம ஆஸ்பிரிங்ஸ்க்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடலாமா? கண்டிப்பா. கிரீன்ஃபீல்ட் FDIனா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டுல புதுசா ஒரு நிலத்தை வாங்கி பில்டிங் கட்டி ஸ்கிராச்ல இருந்து ஒரு புது பிசினஸை தொடங்குறது. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை வாங்குறது கிடையாது. புதுசா ஒரு பச்சை வயல்ல கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாவ், சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். வேர்ல்ட் பேங்க் குரூப் ஒரு புது குளோபல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு வாட்டர் ஃபார்வர்ட். இதுக்கு யார் கூடலாம் அவங்க கொலாபரேட் பண்ணிருக்காங்க? மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா ஒன்றும் இல்ல, பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து நிதி உதவி பண்றதுக்காக உருவாக்கின பேங்க்ஸ். இந்த வாட்டர் ஃபார்வர்ட் இனிஷியேட்டிவோட மெயின் டார்கெட் என்ன? 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1 பில்லியன் மக்களுக்கு வாட்டர் செக்யூரிட்டி, அதாவது தண்ணீர் பாதுகாப்பை மேம்படுத்துறது தான் இதோட நோக்கம். இந்த 1 பில்லியன் பேருக்கு உலக வங்கி மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? கரெக்டான கேள்வி. வேர்ல்ட் பேங்க் குரூப் 400 மில்லியன் மக்களுக்கு வாட்டர் செக்யூரிட்டி கொடுக்க இலக்க வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 600 மில்லியன் மக்களுக்கு அவங்க கூட சேர்ந்த மத்த பார்ட்னர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து அந்த கலெக்டிவ் டார்கெட்டை ரீச் பண்ணுவாங்க. கிளியர்.
அடுத்து பிசினஸ் செக்ஷன் பார்க்கலாம். JSW ஸ்டீல் லிமிடெடோட போர்டு ஒரு புது ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. யார் கூட பார்ட்னர்ஷிப் வைக்க போறாங்க? சவுத் கொரியாவை சேர்ந்த போஸ்கோ குரூப் கூட 50:50 ரேஷியோல ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்க போறாங்க. இது மூலமா ஒடிஷால ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்த பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும்? வருஷத்துக்கு 6 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ற அளவுக்கு கெபாசிட்டி இருக்கும். இத 6 MTPAன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல JSW ஸ்டீல் எப்படி பங்கெடுக்க போறாங்க? JSW ஸ்டீலோட ஹோல்லி ஓன்ட் சப்சிடரியான சாஃப்ரான் ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமா தான் ஒரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டு இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் என்டிட்டிக்கு மாறுவாங்க. சூப்பர். அடுத்தது ஸ்டேட் நியூஸ். மேகாலயா கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சம்பந்தமா ஒரு புது ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, மேகாலயா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர்டினன்ஸ் 2026 அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல புதுசா எந்த மொழிகளை சேர்த்திருக்காங்க? ஏற்கனவே இங்கிலீஷ் ஒஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. இப்போ அது கூட காசி அண்ட் காரோ அப்படிங்கிற 2 மொழிகளையும் ஒஃபிஷியல் லாங்குவேஜஸா ஃபார்மலா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த புது சட்டம் எந்த பழைய சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுது? இது மேகாலயா ஸ்டேட் லாங்குவேஜ் ஆக்ட் 2005 ரீபீல் பண்ணுது. அதாவது அந்த பழைய சட்டம் இனிமே செல்லாது. இனிமேல் அரசு உத்தரவுகள், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் கடித போக்குவரத்துல காசி அண்ட் காரோ மொழிகளை பயன்படுத்துறதுக்கு இந்த புது சட்டம் அதிகாரம் கொடுக்குது. நைஸ். இப்போ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். MS சுவாமிநாதன் அவார்ட் பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு? டாக்டர் ஸ்ரீனிவாச ராவுக்கு கிடைச்சிருக்கு. இவரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கீழே இயங்குற இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் அண்ட் வைஸ் சான்சலர். இது எத்தனையாவது எடிஷன் அவார்ட் அண்ட் எங்க வச்சு கொடுத்தாங்க? இது 9th ப்ரொஃபசர் MS சுவாமிநாதன் அவார்ட். 2024-25 காலகட்டத்துக்கான இந்த அவார்டை ஹைதராபாத்ல வச்சு கொடுத்தாங்க. இந்த அவார்ட்ல என்னென்ன பிரைஸ் கிடைக்கும்? ஒரு தங்க பதக்கம், அப்புறம் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் கிடைக்கும். சூப்பர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியாவுக்கு 95th கிராண்ட் மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. வாவ், யார் அவரு? அரோனியா கோஷ். இவரு கொல்கத்தாவை சேர்ந்தவரு. இப்போ இந்தியாவோட 95th கிராண்ட் மாஸ்டரா மாறிட்டாரு. இவருக்கான அந்த ஃபைனல் நார்ம் எந்த டோர்னமெண்ட்ல கிடைச்சது? தாய்லாந்துல இருக்கிற பேங்காக்ல நடந்த 23rd பேங்காக் செஸ் கிளப் ஓபன் 2026ல தான் இவர் தன்னோட 3வது அண்ட் ஃபைனல் GM நார்மை செக்யூர் பண்ணாரு. நார்ம்னா ஒன்னும் இல்ல, கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பிளேயர் கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு பெஞ்ச் மார்க். ஓகே, சூப்பர். இன்னொரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் நடத்தின வேர்ல்ட் கப்ல இந்தியா ஒரு தங்கம் ஜெயிச்சிருக்கு. இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு? யார் அந்த கோல்ட் ஜெயிச்சது? ஸ்பெயின்ல இருக்கிற கிரெனாடா அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மிக்ஸ்டு டீம் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவென்ட்ல முகேஷ் நெலவல்லி அண்ட் பலக் குலியா 2 பேரும் சேர்ந்து தங்கம் வென்றிருக்காங்க. மெடல் டாலில எந்த நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு? சீனா தான் டாப்ல இருக்காங்க. மொத்தம் 13 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல 8 கோல்ட், 3 சில்வர், 2 பிரான்ஸ் அடங்கும். 2வது இடத்துல ஜெர்மனி இருக்காங்க. அவங்க 1 கோல்ட், 1 சில்வர்னு மொத்தம் 2 மெடல் வாங்கியிருக்காங்க. இந்தியா இந்த டோர்னமெண்ட்டை ஒரே ஒரு கோல்டு மெடலோட முடிச்சிருக்காங்க. சரி, இந்த ISSF பத்தி சில ஸ்டாட்டிக் GK ஃபேக்ட்ஸ் பாத்துடலாமா? கண்டிப்பா. ISSF ஓட பிரசிடென்ட் லுச்சியானோ ராசி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெர்மனில இருக்கிற மியூனிக்ல இருக்கு. இது 1907ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ரொம்ப கிளியர். ஃபைனலா ஒரு ஒபிச்சுவரி நியூஸ். பல்பீர் புஞ்ச் ரீசெண்டா தவறிட்டாரு. இவர் ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா பார்ட்டியோட முன்னாள் MP-யாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு வயசு 76. இவரு ராஜ்யசபா MP-யா எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? 2 டேர்ம்ஸ் ராஜ்யசபால இருந்திருக்காரு. 2000ல இருந்து 2006 வரைக்கும் UP-ய ரெப்ரசென்ட் பண்ணாரு. அப்புறம் 2008ல இருந்து 2014 வரைக்கும் ஒடிஷாவை ரெப்ரசென்ட் பண்ணாரு. 2022ல இவருக்கு லைஃப் லாங் தேவ்ரிஷி நாரத் சம்மான் அவார்ட் கூட கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இன்னைக்கான எல்லா நியூஸும் நாம கவர் பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி. ஆஸ்பிரன்ஸ், நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அதுக்காகவே நம்ம டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ஒரு குவிஸ் தினமும் நடக்குது. ஆமா, தினமும் நைட்டு 8 மணிக்கு இந்த குவிஸ் நடக்கும். அன்னைக்கு நடக்கிற நியூஸ் எல்லாமே அன்னைக்கே குவிஸ்ல வந்துடும். இத நாம IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஆரம்பிக்கும். மாச கடைசி வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. செமல்ல. உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இன்னைக்கு பாட்காஸ்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நல்லா படிங்க, நம்பிக்கையோட இருங்க. பை.